வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் முருகப்பெருமாள். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. சூரியன் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அப்பா, சூரியன்னா சிவன், சந்திரன்னா நம்ம குடும்பத்தில் அம்மா, சந்திரன்னா ஆதிபராசக்தி. அப்போ சூரியன் உதிக்கும் மறையும், சந்திரன் வளரும் தேயும் மறுபடியும் வளரும். அதே மாதிரி தான் உயிர் பிரியும், அழியாது. சிவம் பிரியும், அழியாது. சிவம் ஒருபோதும் சவமாகாது. ஆனால் இந்த உடல் அப்படிங்கிற சக்தி வளர்ந்து தேயும், ஆனால் அழியும். அதனால தான் சக்தி என்னும் உடல், இந்த உடல் தான் உங்களுக்கு உயிர் என்னும் சிவன் குடியிருக்கும் ஆலயம். அதாவது இந்த உடல் தான் கோயில், உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணுவும் உயிர் என்னும் சிவன் தங்கும் ஆலயம் தான் இந்த உடல். அதான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, உயிர் இல்லையேல் உடல் இல்லை, உடல் இல்லையேல் உயிர் இல்லை. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய், சூரியன் உதிக்கும் மீண்டும் மறையும். அதே மாதிரி தான் சிவம் சவமாகாது, சவம் ஒருபோதும் சிவமாகாது. உடல் இருந்தால்தான் உயிர் தங்கும், சக்தி இருந்தால்தான் சிவன் தங்கும், கோவில் இருந்தால்தான் இறைவன் இருக்கும், தாய் இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு உயிர் இருக்கும், உடல் இருக்கும், சிவம் இருந்தால்தான் உயிர் இருக்கும். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சூரியன் இல்லையேல் இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களுக்கும் உயிர் இல்லை, சந்திரன் இல்லையேல் இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களுக்கும் உருவம் இல்லை. சிவமும் சக்தியும் சேர்ந்து இருப்பதே இவ்வுலகத்தினுடைய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு மிகப்பெரிய சான்று.